அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த மாற்றங்கள் இருக்கப்பெற போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா கிரகநிலைகள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறது. அதே நேரம் பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் ஏற்ற தாழ்வுகளை சந்தித்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாதுங்க. ஆனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்து கொண்டு இருக்கிறது. உங்களை தேடி ஒரு புதிய நபர் வருகையின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கை மேலும் பிரகாசிக்க செய்ய போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மன நிறைவு கிடைக்கப்பெறுவீங்க. கடந்த சில வாரங்களாக குழப்பமாக இருந்திருப்பீங்க, காலதாமதம் ஆகியிருக்கும், எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நிம்மதியை, ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாக கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதே வெளியூரில் இருந்து, அதாவது வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற பல பேருடைய கனவுகள் நினைவாகிறதுல சிறு கால தாமதம் இருக்கத்தாங்க செய்யும். அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆன்மீக ரீதியான பயணங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் போன்றவை தங்களுக்கு அதிகரிக்க செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. அதே நேரம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழப்பெறுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது.
வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க.
பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது. மேலிடம் உற்று நோக்கும் தங்களை, அதே போல கட்சியில் தங்களை பற்றிய சலசலப்பும் நீங்க பெறுவீங்க. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழிபிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலை பளு காரணமாக வெளியில தங்கவும் நேரிடலாம்.